அழைத்து வந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுதும் நீர் எங்களுடைய இருதயங்களை திறந்தரலும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வசனங்களுக்காக நன்றி சொல்லி இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மே மாசம் முடிஞ்சு விட்டது, ஜூன் மாசம் வந்து விட்டது. ஆல்மோஸ்ட் ஒரு இந்த வருடத்துல ஒரு பகுதி, ஒரு ஹாஃப் ஆஃப் த இயர் முடிஞ்சிச்சு. இப்பதான் ஏதோ ஆன்லைன் ப்ரேயருக்கு இந்த 2025 ஆன்லைன் ப்ரேயர் வந்த மாதிரி இருக்கு. பாதி வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு பாதி வருஷம் தான் இருக்கு. ஸோ இந்த வருகிற அந்த அடுத்த 6 மாதங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம இன்னும் அதிகமா தேவனோடு வளர்வதற்கு நம்ம வாஞ்சையோடு முயற்சி எடுக்கலாம். நாம் இந்த ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. ஆமா, எத்தனை பேருக்கு ஐபிஎல் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு டீம் இருக்கும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டேபிள்ல கடைசியில இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அடுத்த வருஷம் வரும், அடுத்த வருஷம் கண்டிப்பா ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்கன்றது ஒரு நம்புவோம், எதிர்பார்ப்போம். ஓகே, நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஆராய்ச்சி எடுக்கிறோம். நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம். நம்ம எல்லோரும் அந்த ஒரு காரியத்துல, அந்த ஒரு குழுல, அந்த ஒரு இடத்துல ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இதை குறித்த சில காரியங்கள் சில மாதங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால இதனுடைய முக்கியத்துவத்தை என்னால் உணர முடிந்தது. அதனால இந்த ஒரு காரியத்தை குறித்து முக்கியமா முழு சென்னை சர்ச்சுக்குமே இதை டீச் பண்ணணும். அதே நேரத்துல நம்ம எல்லோரும் இண்டிவிஜுவலாவும் சரி குழுவாகவும் சரி நம்ம அதுல வளரணும்ன்றது ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை குறித்து இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமா, இதுதான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிற ஒரு காரியம். காட்லி ஃபேமிலிஸ், ஆன்மீகமான குடும்பங்கள். குடும்பம் அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு காரியமா இருக்கவே இருக்காது. எல்லாருக்குமே குடும்பம் அப்படின்றது ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம். காரணம், அந்த குடும்பத்துல நம்ம இன்னைக்கு ஒரு அங்கமாக இருந்து கொண்டு இருக்கிறோம். நாம் அந்த குடும்பம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறது கிடையாது. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவோம், we take our family for granted அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய குடும்பத்தை வந்து சாதாரணமா நம்ம எடுத்துக்கொள்கிறோம். பல நேரங்கள் குடும்பம் தானே, என்னுடைய குடும்பம் தானப்பா, என்னுடைய ஃபேமிலி தானப்பா, என்னுடைய மனைவி தானப்பா, என்னுடைய கணவர் தானப்பா, என்னுடைய குழந்தைகள் தானப்பா. சோ அந்த அளவுக்கு பல நேரங்களில் நம்மளுடைய குடும்பங்களை நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பல நேரங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய குடும்பத்தை சாதாரணமாக பார்ப்பதும் இல்லை, எடுத்துக்கொள்வதும் இல்லை. The first institution that God instituted is marriage. முதலாவதாக தேவன் உருவாக்கின ஒரு 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 காரியம் வந்து குடும்பமாக இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது திருமணம். சோ அடுத்தது பாருங்க. சோ அந்த ஒரு திருமணம் அப்படின்றது ஒரு குடும்பத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறதுனால தேவனுடைய கண்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இங்க பார்க்கக்கூடியவர்களோட பெயர் வந்து டேவ் அப்படின்னு. இவர் பேர் டேவ். ஓகே, இவர் வந்து 1960களில் அமெரிக்கா வந்து வியட்நாமோட போரிட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இவர் வந்து அமெரிக்காவுடைய ஒரு ஆர்மியில் அவர் ஒரு இருந்தார். அவர் வியட்நாம் சென்று அங்க வியட்நாமுக்கு எதிராக அந்த போர்ல ஈடுபட்டார். அப்போ ஒரு நாள் அவங்க அந்த போர்ல முன்னோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு குண்டு அவருக்கு மேல, அவங்களுடைய குழுவாக சென்று கொண்டிருந்தாங்க, அவங்க மேல ஒரு குண்டு எரியப்பட்டது. அந்த காலத்துல வந்து அது யூஸ் பண்ணக்கூடாது, பட் ஆனா யூஸ் பண்ணியிருந்தாங்க வியட்நாம்ல. பாஸ்பரஸ் நிறைந்த ஒரு குண்டுகள். பாஸ்பரஸ்னா தமிழ் என்ன? பாதரசம். பாதரசம் நம்முடைய உடம்புல பட்டா என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே எரிஞ்சிடும். நம்முடைய அந்த சதையே அப்படி அழிஞ்சிடும். சதை அப்படி இல்லாம போயிடும், புண்ணாக மாறிடும், அப்படி எரிஞ்சிடும், அப்படி அவிஞ்சு போயிடும். ஆக்சுவலா
அப்படிப்பட்ட ஒரு பாதரசம் குண்டை இவர்கள் மேல வீசினாங்க. இவர் அதுல அடிபட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு ஆற்றோரமாக அதில் அவர் தூக்கி எறியப்படுகிறார். அவருடைய கண்கள் நிறைஞ்சிருக்கு அந்த ஒரு பாதரசம். சோ அவர் வந்து அந்த விழுந்த உடனே அவர் கண்டிப்பா நான் இறந்துருவேன் அப்படின்றதான் அவர் உணர்ந்தார். ஏன்னா முகம் ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இந்த பாதரசம் நிறைஞ்சு அப்படியே பேர்ன் ஆக ஆரம்பிச்சு. கடைசியில் அவரை காப்பாற்றி அமெரிக்க அந்த ட்ரூப்ஸ் வந்து அவரை ஒரு பிளேன்ல ஏற்றி திரும்ப அமெரிக்கா கொண்டு வராங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி. என்ன ஒரு பெயின்ஃபுல் விஷயம்னா, அவரை ஆபரேஷன் தேட்டர் கொண்டு போறாங்க. அந்த பாதரசம் வந்து ஆக்சுவலா அந்த நம்ம வெளியில இருக்க காற்றோடு இணைய ஆரம்பிக்கும் பொழுது அது நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிக்கும். சோ சபைக்குள்ளாக அந்த பாதரசம் இருக்கு. அவருடைய கண்களுக்குள்ளாக பாதரசம் இருக்கு. அதை அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஸ்லைட்டா கட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, அது வெளியே எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, அது அந்த காற்றோடு இணையும் பொழுது டப்புனு தீ பற்றி எரிய ஆரம்பிக்குது. ஸோ டாக்டர்ஸாலேயே பண்ண முடியல, ஏன்னா டப்புனு எரிய ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டர்ஸ் அவருக்கு தொடர்ந்து பல மணி நேரம் பல நாட்களும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவருடைய மனைவி இதை கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஒரு அமெரிக்கால இருந்து ஹவாயி அப்படின்ற ஒரு ஐலண்டுக்கு வராங்க. அந்த ஹவாயி ஐலண்டு தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, இந்த டேவ் அப்படின்றவருக்கு. ஸோ அங்க வரும்பொழுது முகம் முழுவதுமாக அவருக்கு அந்த பட்டு போட்டப்பட்டிருக்கு. டேவ் மனசுல என்ன யோசிச்சாருன்னா, நான் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது, நான் என்னுடைய மனைவிக்கு பாய் சொல்லிட்டு வரும்பொழுது, நான் ரொம்ப அழகா இருந்தேன், இளமையா இருந்தேன், என்னுடைய மனைவி என்னை பார்த்து சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னுடைய முகம் ரொம்ப விகாரமா மாறிடுச்சு. இன்னைக்கு என்னுடைய மனைவி என்னை ஏற்றுக்கொள்வார்களோ அப்படின்ற ஒரு பயத்தோடு டேவ் அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்தார். ஏன்னா முகம் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு விதத்துலதான் அவருடைய முகம் மாறி இருந்தது. ஸோ அவருடைய மனைவி வராங்க, ஹாஸ்பிட்டல் அவர் மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு அந்த முகம் ஃபுல்லா கட்டா, இதே இந்த இடத்துல மட்டும்தான் அந்த கட்டு கொஞ்சம் போடாம இருக்கு. அவருடைய முகத்தை தூக்கி இந்த இடத்துல அவருடைய மனைவி அவருக்கு முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, ஐ லவ் யூ, ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ, whatever it takes, I will stand by you. நான் உங்களை அன்பு செய்கிறேன், எல்லா நேரங்களிலும் நான் உங்களை அன்பு செய்வேன், எல்லா சூழல்களிலும் நான் உங்களோடு நிற்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவருடைய மனைவி அவருடைய காதுகள்ல அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க. அப்புறம் பல மாதங்கள் கழித்து அவர் முழுமையாக குணமடைகிறாரு. இதையும் பார்க்க அவருடைய முகம் ரொம்ப விகாரமா தான் இருக்கும். அப்போ அவர் அந்த நேரத்துல கடவுளுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்தார். ஒண்ணு, தேவன் அவரை காப்பாற்றினதற்காக. பட் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் அதிகமா அவர் ஷேர் பண்ணது, என்னுடைய மனைவி என்னை ஏற்றுக்கொண்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு விகாரமான ஒரு முகத்தோட நான் இருந்தாலுமே என்னுடைய மனைவி என்னை ஏற்றுக்கொண்டாங்க, என்னுடைய மனைவி என்னை அன்பு செய்தார்கள். இந்த ஒரு எண்ணத்தோடு அவர் முழு நேர ஊழியத்துல வராது. உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு சென்று தேவனை பற்றி பிரசங்கம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு முறை பிரசங்கம் செய்யும் பொழுதுமே அவர் தன்னுடைய மனைவியை பற்றி எல்லா நேரங்களிலும் பகிர்ந்து கொள்வார். காரணம், இப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் என்னுடைய மனைவி என்னோடு இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலையுமே என்னுடைய மனைவி என்னை விட்டுக் கொடுக்கல, என்னுடைய மனைவி என்னை புறக்கணிக்கல, என்னுடைய வெளிப்புறத்தை பார்த்து என்னுடைய மனைவி என்னை புறக்கணிக்காமல் என்னை ஏற்றுக்கொண்டு என்னோடு கூட இருந்தாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை எல்லா இடங்களிலுமே அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். நான் படிக்கும் பொழுது எனக்கு புரிந்து கொண்டது, கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போறவங்க நம்மளுடைய குடும்பத்தினர். எதை நம்ம இழந்தாலும் சரி, எவ்வளவு கடினமான ஒரு சூழலை நம்ம செஞ்சாலும் சரி, எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு வழிக்குள்ளாக ஒரு வாழ்க்கைக்குள்ள சென்றாலும் சரி, கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போகிறது நம்மளுடைய குடும்பம். நமக்கு ஒரு பக்கபலமாக, நமக்கு ஒரு 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 உறுதுணையாக, நமக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்படியான ஒரு நபர்கள் யாராக நம்ம கூட இருக்க போறாங்கன்னா நம்மளுடைய குடும்ப நபர்கள். நான் அதுக்காக மற்றவங்க நிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரல, அதுக்காக மற்றவங்க எல்லாம் மோசம் அப்படின்னு நான் சொல்ல வரல, அதுக்காக மற்றவங்க எல்லாம் நம்ம புறக்கணிச்சிடணும், மற்றவங்க எல்லாம் நம்ம நெகட்டிவா பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா நம்முடைய குடும்பத்தினருக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மக்களை
இப்படிப்பட்ட ஒரு உறவுகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அவர்களுக்கு இன்றைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம உணர்ந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுதான் தேவன் நிறுவன முதல் இன்ஸ்டிடியூஷன். அந்த ஒரு ஏதோம் தோட்டத்துல முதலாவதாக ஆதாம் ஏவாளை படைத்து திருமணத்தின் மூலமாக அவர்கள் இணைத்து குடும்பம் என்கிற ஒரு உறவை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். உலகத்துல இன்னைக்கு ஒரு அரசாங்கம் நிறுவப்படுவதற்கு முன்பாக உலகத்துல ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உண்டான அந்த பவுண்டரின்னு சொல்லுவாங்க, எல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த எல்லைகள் நிறுவப்படுவதற்கு முன்பாக, உலகத்துல சபை நிறுவப்படுவதற்கு முன்பாக, உலகத்துல மொழிகள் கண்டறிந்து பேசப்படுவதற்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டது குடும்பம் என்கிற ஒரு பந்தம். இன்னைக்கு பார்க்கிற உலகத்துல உலகம் ஒரு மேன்மையான இடத்திற்கு வரணுன்றதற்காக நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணாங்க. கம்யூனிசம்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. சில கம்யூனிஸ்ட் நாடுகள்லாம் உலகத்துல இருக்கு. ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, கியூபா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. அவர்கள்லாம் கம்யூனிசத்தை எதற்காக அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அதன் மூலமாக இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் பசி இருக்காது, எங்களுடைய நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் கையில பணம் இருக்கும், எங்களுடைய நாட்டில் உள்ள எல்லா மக்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படின்னு கம்யூனிசத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அமெரிக்கா எதை தேர்ந்தெடுத்தது தெரியுமா? கேபிட்டலிசம் சொல்லுவாங்க. வியாபாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, வியாபாரத்துவம், கேபிட்டலிசம் சொல்லுவாங்க. அதை அவங்க தேர்ந்தெடுத்தது காரணம், நாங்க நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலுமே வல்லரசு என்கிற ஒரு ஸ்தானத்தை நாங்கள் அடைய முடியும் சொல்லிட்டு கேபிட்டலிசம் தேர்ந்தெடுத்தாங்க. இந்தியா எதை தேர்ந்தெடுத்த தெரியுமா? ஜனநாயகம், டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றோம். அதை நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஏன்னா இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்த பிறகுமே, எல்லாவற்றிற்கு பின்பாக போன பிறகுமே, கடைசியில எதுவுமே உலகத்தில் உள்ள நாடுகளை ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு வராத ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்பதான் உலகத்தினுடைய எல்லாருமே புரிந்து கொண்டது, எங்க நாட்டில் உள்ள குடும்பங்களை நாங்க பலப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, எங்களுடைய நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கு பின்பாக சென்று அவர்களை நாங்க ஒற்றுமைப்படுத்தி அவர்களை நாங்க பலப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, அதன் மூலமாக எங்களுடைய நாடு மாறும், எங்களுடைய நாடு வளம் பெறும், எங்களுடைய நாட்டில் உள்ள மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், எங்களுடைய நாட்டில் உள்ள மக்கள் சமாதானம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அதை இன்னைக்கு உலகத்தினுடைய எல்லா மக்களுமே இன்னைக்கு புரிந்து கொண்டிருக்கிறாங்க. So that is why இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள பல நாடுகள் இன்னைக்கு குடும்பங்களை பலப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மேன்மையான நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளே அதற்கு பின்பாக செல்லும் பொழுது, சபையாக இருக்கிற தேவனுடைய ராஜ்யமா இருக்கிற நாம் இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்தது இன்னைக்கு இவரைய மொழியில பாத்தீங்கன்னா மிஸ் பாட்சா அப்படின்ற ஒரு வார்த்தை தான் குடும்பம் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா டு ஜாயின், இணைப்பது அப்படின்னு சொல்றாங்க. குடும்பம் மக்களை இணைக்கக்கூடிய ஒரு இடம், மக்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய இடம். பல இடங்கள்ல பிரிந்திருந்தாலுமே குடும்ப நபர்கள் அவர் எல்லாரையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு இடம் குடும்பம். கிரேக்க மொழியில அடுத்தது என்னால வாயிலுக்கு சொல்ல முடியாது, பட் ஆனா அதற்கு அர்த்தம் என்னன்னா இட் இஸ் a dwelling place அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்க மொழியில குடும்பம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய ஒரு இடம், சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு இடம் தான் குடும்பம். அடுத்தது பார்க்கலாம். நான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுல எனக்கு கோவிந்தோட ஹெல்ப் தேவை இருக்கு. ஒரு குடும்பத்துல நம்ம இணைஞ்சு இருக்கும் பொழுது, ஒரு குடும்பத்துக்கு உள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்ம எதை பெற முடியும் அப்படின்றத ரொம்ப ஆழமா புரிந்து கொள்வது முக்கியம். நான் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த சில விஷயங்கள் என்னுடைய மைண்டுக்கு வந்தது. ஒண்ணு கேரக்டர் இஸ் ஃபார்ம்டு. தமிழ்ல என்ன தெரியுமா? குணங்கள் நமக்குள்ளாக அமைக்கப்படுவது குடும்பத்தில் நாம் இருக்கும் பொழுது. ஒரு குடும்பத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா குணங்கள் கிடைக்கும். குணமில்லாத பல பேர் நம்ம உலகத்துல பார்த்தோம். எப்படி வேணா வாழலாம், நான் எது வேணா செய்வேன், நான் என் மனசுல தோன்றதெல்லாம் பேசுவேன் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக பல மக்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது, குடும்பத்துக்குள்ளாக ஒருவர் வாழும் பொழுது அவர் பெறக்கூடிய முதல் காரியம் குணங்கள். இரண்டாவது பார்க்கும் பொழுது
values are created. values நான் தமிழ்ல மதிப்பை பெறக்கூடியவராக இருக்கிறோம். அவர் அந்த குடும்பத்தில் இருக்கார், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவர். நமக்குன்னு ஒரு மதிப்பு கிடைக்கும் ஒரு குடும்பத்தில் நம்ம இருக்கும் பொழுது. மூன்றாவது, அவர் திங்கிங் ப்ராசஸ் இஸ் கரெக்டட். எப்படின்னா நம்முடைய யோசிக்கும் காரியங்கள் அதுல திருத்தம் கிடைக்குது. காலையில ஏற்றோடனே நம்ம எப்படி வேணா வாழலாம் அப்படின்ற ஒரு காலகட்டத்துல நம்ம பல மக்கள் இருந்தாலுமே காலையில ஏற்றோடனே நம்ம என்ன சொல்லுவாங்க நம்ம ஃபேமிலியில போய் பள்ளி விளக்கிட்டு வான்னு சொல்லுவாங்க, குளிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க. சோ நம்முடைய திங்கிங் ப்ராசஸ் கரெக்ட் ஆகுது. இப்படிதான் வாழணும், இதையெல்லாம் செய்யணும், இப்படிதான் நம்ம அன்றாட வாழ்க்கை இருக்கணும். அந்த ஒரு திங்கிங் ப்ராசஸ் எங்க கரெக்ட் ஆகப்படுதுன்னா, சீர்படுத்தப்படுகிறது என்றால் குடும்பத்தில் இருக்கும் பொழுது. God is introduced. ஒரு குடும்பத்தில் நாம் இருக்கும் பொழுது கடவுளை நாம் தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு பெரிய வாய்ப்பை பெறுகிறோம். குடும்பத்தில் இல்லாம இருக்கும் பொழுது ஏனோதானோ வாழ்கிற ஒரு வாழ்க்கையில விடுபட்டு ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்காருன்னா அவருக்கு கடவுள்னா யாருன்னு தெரியுது, தேவன்னா யாருன்னு தெரியுது, வேதம்னா என்னன்னு தெரிந்து கொள்ளப்படுகிறது, ஜெபம்னா என்னன்னு தெரிந்து கொள்ளப்படுகிறது. டெய்லி நம்ம பைபிள் படிக்கணும், தேவனுக்கு பயந்து. பலதரப்பட்ட எல்லா காரியங்களும் தேவனை குறித்தான காரியங்கள் அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறது குடும்பத்துல. அடுத்தது பார்க்கும் பொழுது forgiveness and acceptance is practiced. ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்கிற காரியம் முதலில் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இடம் ஃபேமிலி. ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ளணும். கோபன் எப்படி இருந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்ளணும், அவர் எப்படி இருந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படின்றத பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் குடும்பம். சோ ஒருவரை ஒருவர் மன்னிப்பது, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது. அவர் எப்படி இருந்தாலும் சரி நான் அவரை ஏற்றுக்கொள்வது. எங்க நடக்கும்? ஃபர்ஸ்ட் குடும்பத்துலதான் முதல்ல நடக்கும். அடுத்தது priorities are determined. எது என்னுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியம், எதற்கு நான் முதலிடம் கொடுக்க வேண்டும், எதற்கு நான் இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, எதை நான் நிராகரிக்க வேண்டும், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையுமே அதிகமாக சொல்லிக் கொடுத்து பின்படுத்தப்பட்டு prioritize பண்ணக்கூடிய ஒரு இடம் குடும்பமாக இருக்கிறது. அடுத்தது attitudes are formed. attitudes தமிழ்ல மனப்பான்மை. மனப்பான்மை நான் எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அதை நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கும் உகந்த ஒரு மேன்மையான இடம் நம்மளுடைய குடும்பம். அடுத்தது லைஃப் இஸ் லிவ்ட். நம்முடைய வாழ்க்கையை முழுமை எங்க வாழ முடியும் தெரியுமா? ஃபேமிலியில தான்மா. வேலையில போனா மற்றவங்க எல்லாரையும் பிரியப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை வாழணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் ஃப்ரெண்டா. அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். அவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும்னா அதுக்காக நம்ம ஸ்மோக் பண்ணுவோம், அவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும் அதுக்காக நம்ம ட்ரிங்க் பண்ணுவோம், அவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும் அதுக்காக நம்ம கெட்ட வார்த்தை பேசுவோம், அவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும் அதுக்காக நம்ம என்னவெல்லாம் செய்வோம். ஆனா வாழ்க்கை குடும்பத்தில் அப்படி இல்லை. நான் இப்படி இருக்கேன், நான் இப்படிப்பட்டவனா இருக்கேனா, நான் அது அப்படியே இருக்கிறேன். என்னோட குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்வாங்க, என்னோட குடும்பம் என்னை அன்பு செய்வாங்க, என்னுடைய குடும்பம் என்னை கரெக்ட் பண்ணுவாங்க, என்னுடைய குடும்பம் எனக்கு திருத்துவாங்க, என்னுடைய குடும்பம் என்னை அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழக்கூடிய இடம் நம்முடைய குடும்பம். சோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் பிரதர் சிஸ்டர்ஸ் நம்முடைய குடும்பமாக இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம பெற்றிருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தில். இதனுடைய சொந்தக்காரர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பல நேரங்களில் நம்முடைய குடும்பத்தை நம்ம பல நேரங்களில் நிராகரித்துக் கொண்டிருக்கிறோம். எபேசியர் அதிகாரம் 12:1-3. இதை யாராவது ஒருத்தர் படிச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். யாத்திராகமம் அதிகாரம் 12:1-3. ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுத்துறேன். மோசஸ் உங்களுக்கு தெரியும், அவர் தன்னுடைய ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை வழிபடி அந்த அந்த அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த எகிப்திலிருந்து அவங்க அந்த ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு இடமான அந்த கானான் தேசத்திற்கு வழி நடத்தணுன்ற எண்ணத்தோடு மோசஸ் அந்த மக்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தேவன் சொன்ன ஒரு காரியம், 12:1-3. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து
கொள்ள கடவுளும். நான் இதுல இந்த ஒரு கட்டளை யாருக்கு தேவன் கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கு? Sorry? இஸ்ரவேல்ல உள்ள குடும்பத்தினுடைய தலைவர்களுக்கு, ஆண் மகன்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அதாவது அந்த மாதத்தில் 10வது நாள், அந்த நாள் அவங்க என்ன செய்யணும்னு சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் எடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை நீங்க வெட்டி அதில் உள்ள அந்த ரத்தத்தை எடுத்து உங்களுடைய வாசல்கள்ல, உங்களுடைய டோர் போஸ்ட், உங்களுடைய வாசல்களை நீங்க அதை தெளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த சாவை கொண்டு வருகிற அந்த ஒரு தூதன் அந்த இரவுல வரப்போகிறார். அவர் வரும்பொழுது குடும்பத்துல உள்ள அந்த அந்த தலைச்சான் அப்படின்ற அந்த முதல் குழந்தை இறந்து போகும். குழந்தை மட்டுமில்ல, மிருகங்களும் இறந்து போகும், பறவைகளும் இறந்து போகும். சோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு வேதனையான ஒரு காரியம் நடைபெறும் பொழுது அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் அந்த ஆடை எடுத்து அந்த ரத்தத்தை நீங்க உங்களுடைய அந்த அந்த டோர் போஸ்ட்ல நீங்க தெளிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை தேவன் யாருக்கு கொடுத்தார்னா, குடும்பத்தினுடைய தலைவர்களுக்கு கொடுத்தார், குடும்பத்தினுடைய கணவருக்கு கொடுத்தார், குடும்பத்தினுடைய அந்த அந்த பெற்றோர் அப்படின்ற ஒரு காரியத்தில் இருக்கிற அந்த ஒரு 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 தகப்பனுக்கு தேவன் கொடுக்கிறதாக இருக்கிறார். சோ ஒரு குடும்பம் பாதுகாக்கப்படுவது ரொம்ப முக்கியம்ன்றதை தேவன் உணர்ந்திருந்தால், குடும்பத்தினுடைய எல்லாருமே பாதுகாக்கப்படுவது ரொம்ப முக்கியம்ன்றதை தேவன் உணர்ந்திருந்தால், அந்த பாதுகாப்பை முழுமையாக நிலைநிறுத்தும் ஒரு பொறுப்பு கணவர் அப்படின்ற ஒரு இடத்துல. தலை எங்க போகுதோ அங்கதான் பால் போகுது. கணவர் எங்க செல்கிறாரோ அந்த பாதையில தான் மனைவி செல்வார்கள், அந்த பாதையில் தான் அந்த குடும்பத்தினரும் செல்வார்கள். சோ ஒரு குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை தேவன் அவ்வளவு தெளிவாக அந்த கணவர்களுக்கு உணர்த்துறார். நீ எழுந்து நின்று, நீ ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து, நீ அந்த ஆட்டை நீ பலி செய்து அந்த ரத்தத்தை உன்னுடைய அந்த டோர் போஸ்டில் தெளிக்கும் பொழுது உன்னுடைய குடும்பம் காப்பாற்றப்படும், உன்னுடைய மனைவி காப்பாற்றப்படுவார்கள், உன்னுடைய குழந்தைகள் காப்பாற்றப்படுவார்கள். ஏன்னா நீ தான் அந்த பொறுப்பாளியாக இருக்கிற. நான் அதை செய்ய போறதில்லை, என்னுடைய பொறுப்பு அந்த ஏஞ்சல் மட்டும்தான் அனுப்புவது, தூதனை தான் அனுப்புவேன். அந்த தூதன் வரும்பொழுது அந்த ரத்தம் இல்லைன்னா அந்த வீட்டுல உள்ள தலைச்சாம் இறந்து போகுது. அதை காப்பாற்றப்படுவது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கடமையில தேவன் அந்த ஒரு பெரிய பொறுப்பு அந்த கணவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை பெற்றவர்களாக தான் இன்னைக்கு நாம் எல்லோரும் கணவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். சோ ஒண்ணு, குடும்பம் முக்கியம். இரண்டாவது, அந்த குடும்பத்தை பாதுகாக்கும் ஒரு பெரிய பொறுப்பு கணவரிடத்தில் இருக்கிறது. அடுத்தது, the family is at the heart of God designed for humanity. ஒரு அழகான குடும்பத்தை தேவன் நிறுவன பொழுது, அழகான ஒரு 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 குடும்பம் என்கிற நிறுவனத்தை அவர் நிறுவன பொழுது அது அவருடைய இருதயத்தில் இருந்தது. He was so inspired by family. தேவன் அவ்வளவு சந்தோஷப்பட்டார் குடும்பத்தை குறித்து. தேவன் அவ்வளவு சந்தோஷப்படும் பொழுது இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தை குறித்து நாம் எவ்வளவு சந்தோஷம் அடைவது முக்கியம், பிரதர் சிஸ்டர்ஸ். அடுத்து பார்க்கலாம். இது நெகமையாவுடைய ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெகமையா தன்னுடைய நாட்டுக்கு திரும்ப வருகிறார். அதாவது அடிமையாக பாபிலோன்ல வாழ்ந்த பிறகு அவர் திரும்ப வருகிறார் தன்னுடைய நாட்டுக்கு. திரும்ப பார்க்கும் பொழுது அவருடைய நாடு உடைந்திருக்கிறது, ஆலயங்கள் உடைஞ்சிருக்கு, வீடுகள் உடைஞ்சிருக்கு, மதில்கள் உடைஞ்சிருக்கு. அப்போ நெகமையாவுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் வருது. நான் ஏன் அதை திருப்பி கட்டி எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாஞ்சை வருகிறது. ராஜாவின் இடத்துல பெர்மிஷன் கேட்கிறார். நான் என்னுடைய நாட்டை திரும்ப கட்டட்டுமா, திரும்ப அதை உடைந்து போனதால திரும்ப நான் எழுப்ப முடியுமா அப்படின்னு அவரும் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார். அப்ப நெகமையா கட்ட ஆரம்பிக்கிறார். கட்ட ஆரம்பிக்கும் பொழுது நிறைய எதிர்ப்பு வர ஆரம்பிக்குது. நிறைய பேர் அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நடுவில் சோர்ந்து போகிறாங்க. நெகமையா சோர்ந்து போகிறார். அந்த அந்த மக்களும் சோர்ந்து போகிறாங்க. அப்ப அந்த மக்கள் நெகமையா சொல்றாங்க, எங்களால இது தாங்க முடியல, எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்போ நெகமையா சொன்ன இந்த வார்த்தை தான் நெகமையா அதிகாரம் 4 வசனம் 14. யாராவது படிச்சுக்கிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெகமையா சாப்டர் 4 verses 14. நெகமையா 4ஆம் அதிகாரம் வசனம் 14. அதை நான் பார்த்து எழுப்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி,
அவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவியருக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. ஃபர்ஸ்ட் நெகமாயா சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ரிமெம்பர் த லார்ட் வாஸ் கிரேட் அண்ட் ஆசம். அந்த மக்கள் சோர்ந்து போய் வந்திருக்காங்க இந்த இடத்துல. அந்த மக்கள் சொல்றாங்க, நீங்க தேவனை நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. தேவனை நீங்க நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்றாங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களை நீங்க நினைவு கூற ஆரம்பிங்க. எதுக்காக அப்படி சொன்னார்னா, நமக்கே தெரியும், நம்ம சோர்ந்து போயிருக்கும் பொழுது நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது, போன வாரத்துல என்னுடைய லைஃப்ல தேவன் என்ன பண்ணிருக்கார், போன மாசத்துல தேவன் என்ன பண்ணார், போன வருஷத்துல இதே நாள்ல தேவன் எனக்கு என்ன பண்ணிருக்கார். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மையான காரியங்களை நினைவு கூற ஆரம்பிக்கும் பொழுது நம்மளிடத்துல ஒரு பலம் வர ஆரம்பிக்கும். நான் விட்டு கொடுக்க போறதில்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் நெகமாயா சொன்னார். இரண்டாவது என்ன சொன்னா தெரியுமா, உன்னுடைய மனைவிக்காக நீ சண்டையிடு அப்படின்னு சொன்னார். உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ போராடு அப்படின்னு சொன்னார். உன்னுடைய குடும்பத்திற்காக நீ யுத்தம் செய் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை நீ ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிருக்கலாம். என்னால இந்த முதல்ல கட்ட முடியுமான்ற டவுட்டா இருக்கு. இந்த 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 இடிந்து போன அந்த ஆலயத்தை கட்ட முடியுமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. பட் ஆனா இந்த நேரத்தில் உன்னுடைய குடும்பத்தை யோசிப்பான், உன்னுடைய மனைவியை யோசிப்பான், உன்னுடைய பிள்ளைகளை யோசிப்பான். அவர்களுக்காக நீ யுத்தம் செய் அப்படின்னு சொன்னார். சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம நிறைய காரியத்துக்காக சண்டை போடுறோம், நிறைய விஷயத்துக்காக சண்டை போடணும். ஆனா நம்முடைய குடும்பத்திற்காக நீங்க சண்டை போடக்கூடிய, என்னுடைய குடும்பத்தை நான் விட்டுறக்கூடாது, என்னுடைய குடும்பம் சோர்வடைஞ்சிடக்கூடாது, என்னுடைய குடும்பம் தேவனிடத்திலிருந்து வெளியே செல்லக்கூடாது, என்னுடைய குடும்பம் பாவத்தில் விழுந்துடக்கூடாது, என்னுடைய குடும்பம் விலகி வெளியே சென்றுவிடக் கூடாது அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு நம்முடைய மனைவிகளுக்காக, நம்முடைய கணவர்களுக்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக அந்த ஒரு போராடுகிற ஒரு மனப்பான்மை இன்னைக்கு நமக்கு இருக்கான்னு பார்க்கிறது ரொம்ப முக்கியம். அததான் நெகமையா சொன்னாங்க. நீ எவ்வளவு விஷயத்துக்காக சண்டை போடுறீங்க, நீ எவ்வளவு உலக காரியத்துக்காக சண்டை போடுறீங்க, உன் குடும்பத்திற்காக நீ சண்டை போடுறது இல்லையா அப்படின்றத தேவன் நெகமையாக்கு உணர்த்தக்கூடியவராக இருக்காங்க. அது இந்த ஒரு விஷயத்துல நம்ம சர்ச்ல நிறைய நல்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்கன்றது என்னால ஆழமா பார்க்க முடியும். அது முக்கியமா இந்த விஷயத்துல நான் அதிகமா அப்ரிஷியேட் பண்றது பல மனைவிகள் தான், பல தாய்மார்கள் தான். அவங்க குடும்பத்திற்காக, அவங்களுடைய கணவர்களுக்காக, அவங்களுடைய குழந்தைகளுக்காக அவங்க எடுத்துக்கொண்ட போராட்டங்கள், சகித்து கொண்ட சில விஷயங்கள், விட்டு கொடுக்காம மறுபடியும் ஜெபித்த சில காரியங்கள், தொடர்ந்து தேவனை நாடின சில விஷயங்கள், அவங்களுடைய ஜபங்கள் தான் இன்னைக்கு பல குடும்பங்கள் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலா இருந்திருக்கு. அந்த விஷயத்துல கண்டிப்பா நம்மளுடைய வைஃப்ஸ், நம்மளுடைய சிஸ்டர்ஸ், நம்முடைய தாய்மார்கள் கண்டிப்பா நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். They are such great examples. உண்மையிலேயே ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த சேட்பட் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு. ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சேட்பட் மினிஸ்ட்ரியில மனைவிகள் மட்டும்தான் சர்ச்சில் இருப்பாங்க. ஒரு 10 மனைவிகள் உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு கணவர் கூட இருக்க மாட்டாங்க. 10 மனைவிகள் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் யாருமே சர்ச்சுக்கு இருக்க மாட்டாங்க. ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கும். ஒவ்வொரு சண்டேயும் சர்வீஸ் முடிஞ்சா இந்த மனைவிகள் ஷேர் பண்ணுவாங்க, ப்ரோ எங்க கணவர் சர்ச்சுக்கு வரணும் ப்ரோ, என் குழந்தைங்க சர்ச்சுக்கு வரணும் ப்ரோ, நல்லா ப்ரே பண்ணுங்க ப்ரோ, ஏதாவது பண்ணுங்க ப்ரோ, மீட் பண்ணுங்க ப்ரோ, அவங்கள்ட்ட பேசுங்க ப்ரோ. ஆனா அவங்கள்ட்ட பேசவே முடியாது. ரெண்டே விஷயம் தான் அவங்க வாழ்க்கையில இருக்கும். ஒண்ணு, காலையில வேலைக்கு போவாரு, வேலை முடிஞ்ச உடனே இன்னொரு இடத்துக்கு போவார் சாயந்தரம். அது உங்களுக்கே தெரியும். சோ இந்த இடப்பட்ட காலத்துக்கு, இந்த இடையில கேப் இருந்தாலும் அவரை மீட் பண்ண முடியும். என்ன வேலையே பிஸியா இருப்பாரு. அந்த ஒரு திராவகம் உள்ள போன உடனே அவர் வேலை உலகத்துக்கு சென்றுவார். அப்பவும் நம்மளால அவர்கிட்ட பேச முடியாது. ஆனா அமேசிங், தொடர்ந்து பிரேயர் பண்ணாங்க, ஃபாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்ணாங்க. இன்னைக்கு பார்க்கும் பொழுது நிறைய அந்த மனைவிகளுடைய கணவர்கள் இன்னைக்கு சர்ச்ல டிசைபிளா மாறி இருக்காங்க. நிறைய அந்த மனைவிகளுடைய பிள்ளைகள் இன்னைக்கு சர்ச்ல சீஷனா மாறி இருக்காங்க. இட்ஸ் பியூர் பிரேயர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். ஐ மீன் பிரேயர் தான் அதுல. அந்த உபவாசம், ஃபாஸ்டிங், அந்த ஒரே ஒரு காரணத்தினால இன்னைக்கு பல கணவர்கள் இன்னைக்கு மனம் திரும்பி சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. சோ அந்த விஷயத்துல தேவன் நமக்கு உணர்த்துவது, நீ எதுக்கு சண்டை போடலையோ உன் குடும்பத்திற்காக நீ சண்டை போடுறது முக்கியம். உன் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக நீ போராடி அவர்களை தேவனுக்குள்ளாக கொண்டு வருகிறது முக்கியம் அப்படின்ற ஒரு காரியத்தை இங்க
தேவன் ஆழமா சொல்லக்கூடியவராக இருக்கார். இன்னொரு வசனம் பார்க்கலாம். எசேக்கியேல் அதிகாரம் 16 வசனம் 44. எசேக்கியேல் 16:44. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 44. இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார். ஓகே, என்ன பழமொழி சொல்லுவாங்களா? தாயை போல மகள், தந்தையை போல பிள்ளை இல்ல, அது மகள். நான் இது ஒரு பழமொழியாக பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல இருந்திருக்கு. அதை எசேக்கியேல் இங்க கோட் பண்ணி சொல்றாரு. உங்களுக்கு தெரியும்ல, அம்மா போலதான் பொண்ணு இருப்பான். அவர் சொல்றாரு, அப்பா போலதான் பையன் இருப்பான். ஆனா அதுல ஒரு காரணத்தோடு அவர் அதை சொல்லுகிறார். உலகம் அப்படி சொல்கிறது, பழமொழி அப்படி சொல்கிறது, ஆனால் அதை மாற்றி அமைப்பது நம்மளுடைய கரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரிதான் என் பையன் இருப்பான், இல்ல அம்மா சொல்லலாம், என்ன மாதிரிதான் என் பொண்ணு இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். அது தவறு கிடையாது. மாறுவதற்கு உண்டான அநேக சாத்திய கூறுகள் இருக்கு. பட் தேவனை போல நம்ம இருக்கணும். நம்மளுடைய தகப்பன் தேவன் அல்லவா? மோர் தென் த ஃபாதர், மோர் தென் த மதர். நம்ம யாரை பிரதிபலிக்கணும்னா தேவனை பிரதிபலிப்பது முக்கியம். சோ இந்த தேவன் சொல்றாரு, ஒருவேளை உங்க மனசுல ஒரு சின்ன சாக்கப்போக்கு வரலாம். எப்படி இருந்தாலும் என்ன மாதிரிதான் என் பையன் மாறுவான், எப்படி இருந்தாலும் என்ன மாதிரிதான் என் பொண்ணு மாறுவான் அப்படின்ற ஒரு 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 பழமொழிக்கு நீங்க இடம் கொடுத்து உங்களுடைய மன உறுதிகளை விட்டு கொடுக்காமல், உங்களுடைய கன்விக்ஷன்ஸை நீங்க விட்டு கொடுக்காமல், நான் தேவனை போல மாற போகிறேன், நான் தேவனை போல மாறும்போது என் பிள்ளைகளும் தேவனை போல மாறுவார்கள், என் மகனும் தேவனை போல மாறுவான், என்னுடைய மகளும் தேவனை போல மாறுவான் அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வருவது முக்கியம். சாக்கு போக்குகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏதோ உலகம் சொல்லுகிற காரியத்துக்கு நாம் இடம் கொடுக்காமல் தேவன் வசனத்தில் சொல்லி இருக்கிற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும்ன்றத ரொம்ப ஆழமா இங்க எசேக்கியேல் அந்த மக்களுக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இன்னைக்கு இந்த பாலிகமின்றது ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு. பாலிகமினா ஒரு கணவருக்கு பல மனைவிகள் இருக்கலாம், ஒரு மனைவிக்கு பல கணவர்கள் இருக்கலாம் அப்படின்றத மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல இன்னொரு அழகான ஒரு குடும்பம் வந்திருக்கு. அந்த குடும்பம் எப்படின்னா, ஒரு மகனும் ஒரு மகளும், ஒரு கணவரும் ஒரு மனைவியும் திருமணம் செய்யறாங்க. அவங்களுக்கு பிள்ளை பெறுவதற்கு போர் அடிக்குதான், பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கு ரொம்ப 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 போர் அடிக்குதான். என்னதை குழந்தைய பெற்றுக்கணும், அவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவங்களை குளிப்பாட்டணும், அவங்களை கழுவணும், அவங்களுக்கு புக்கு வாங்கணும், அவங்களுக்கு துணிமணி வாங்கணும், அவங்களை காலேஜ் படிக்க வைக்கணும், அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க, எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடிவெடுத்துறாங்க. கணவன் மனைவி மாறின உடனே, திருமணம் செய்த உடனே, நாங்க திருமணம் செய்ய போறோம், எங்களுக்கு டபுள் இன்கம் இருக்க போது, கணவனும் வேலை செய்வோம், மனைவிக்கும் வேலை செய்வோம், ஆனா எங்களுக்கு பிள்ளைகள் வேண்டாம். அந்த பிள்ளைகளுக்கு பதிலாக என் குடும்பத்தில் யார் இருப்பான்? உனக்கு நான், எனக்கு நீ. அப்படியும் கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்யலாம்? ஒரு நாயை வச்சுக்கலாம், ஒரு பூனையை வச்சுக்கலாம், இல்ல வேற ஏதாவது மிருகம், கிளி வளர்த்துக்கலாம். சில வீட்டுல பாம்புகள்லாம் வர வளர்க்குறாங்க. சோ இப்படிப்பட்ட குடும்பங்களும் இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, நாளைக்கு உங்க பசங்க திருமணம் செய்யப்பட எதை பின்பற்ற போறாங்க? ஏன்னா இதுதான் உலகம் நம்முடைய பசங்களுக்கு முன்பாக காட்டிக் கொண்டிருக்கு. அட்ராக்டிவா இருக்குது எல்லாம். ஒரு கஷ்டப்பட வேண்டாம், பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் இருக்க வேண்டாம். பசங்களை பெற்று வளர்த்து குளிப்பாட்டி இருக்குதெல்லாம் சந்தோஷமா இருக்கலாமே, யார வேணா திருமணம் செய்யலாமே. இன்னைக்கு நான் ஆணா இருப்பேன், நாளைக்கு நான் பொண்ணா மாறிடுவேன், இன்னைக்கு நான் பொண்ணா இருப்பேன், நாளைக்கு நான் ஆணா மாறிடுவேன், இப்படி வேணா இருக்கலாமே. இப்படிப்பட்ட உலகத்திற்குள்ளாக இன்னைக்கு நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அதனாலதான் தேவன் சொல்கிறாரு, இன்னைக்கு உங்க குடும்பத்திற்காக நீங்க போராடலைன்னா யாரு போராட போறா? இன்னைக்கு உங்க மனைவி உங்களுடைய கணவருக்காக நீங்க போராடலைன்னா யாரு போராட போறா? இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க போராடலைன்னா யாரு போராட போறா? இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்க காப்பாற்றுறதுக்கு ஃப்ரண்ட்ல நிக்கலைன்னா, அவங்களை பாதுகாக்கலைன்னா யார் அதை செய்ய போறா? அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு கேள்வியை தேவன் நம்மளிடத்தில் கேட்கிறவராக இருக்கிறார்.
இதை நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். Okay? Our families will not be any stronger than our individual family members. தமிழ்ல ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு தனி நபரை விட அந்த குடும்பம் பெரியது கிடையாது. ஓகே, அடுத்து our churches will not be any stronger than our families. ஒரு குடும்பத்தை விட ஒரு சபை முக்கியமாக கருத முடியாது. மூன்றாவது, our nation will not be any stronger than our churches. அந்த ஒரு சபையை விட அந்த தேசம் பலமானது என்று நம்மளால சொல்லவே முடியாது. அப்படின்னா இங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? தனிப்பட்ட நபர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தனிப்பட்ட நபர்ல இருந்து வருகிறது தான் எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு எனக்கு தான் தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான். நான் எப்படி வாழ்றேன், இன்னைக்கு நான் இடம் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என்னுடைய ஒரு நாள் இன்னைக்கு எப்படி இருக்கு, என்னுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு, நான் என்னெல்லாம் தேர்ந்தெடுக்கிறனோ, என்னுடைய தேர்வுகள் எப்படிப்பட்ட தேர்வுகளாக இருக்கின்றன, என்னுடைய ஆசைகள் எப்படிப்பட்ட ஆசைகளாக இருக்கு, காலையில் நான் எங்க போறேன், நான் சண்டையை நான் என்ன செய்யறேன், அதான் தேவன் பார்க்கிறார். அதுக்குதான் தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன்னா நான் எதை தேர்ந்தெடுக்கிறேனோ, நான் எப்படி வாழ்கிறேனோ, என்னுடைய வாயிலிருந்து வருகிற பேச்சுகள் எப்படிப்பட்ட பேச்சுகளாக இருக்கும், என்னுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும், அதன் அடிப்படையில் தான் என்னுடைய குடும்பம் இருக்கும். யோசிச்சு ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். இதுல வேற யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது, நான் தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா நான் தான் குடும்பத்தின் தலைவன், நான் தான் என்னோட குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவன். என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேனா, இன்னைக்கு நான் வேதத்தை படிக்கிறேனா, இன்னைக்கு நான் கடவுளுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனா, அதன் அடிப்படையில் தான் என்னுடைய குடும்பமும் ஜெபிக்கும், என்னுடைய குடும்பமும் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும், என்னுடைய குடும்பமும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அப்படிப்பட்ட நபராக நான் இருக்கும் பொழுது அது என்னுடைய குடும்பத்தில் பிரதிபலிக்கும். அடுத்தது எங்க பிரதிபலிக்கும் தெரியுமா? அடுத்தது எங்க பிரதிபலிக்கும்? சபையில் அது பிரதிபலிக்கும். அடுத்தது எங்க பிரதிபலிக்கும்? ஒரு தேசத்தில் அது பிரதிபலிக்கும். இதுதான் இன்னைக்கு பல தேசத்தின் தலைவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பணம் என்னுடைய தேசத்தை மாற்ற போறதில்லை. பெரிய பெரிய டிஸ்கவரிஸ், இன்வென்ஷன்ஸ், அதெல்லாம் என்னுடைய தேசத்தை மாற்ற போகிறது இல்லை. உலகத்துல மக்கள் பார்க்கக்கூடிய பல காரியங்கள் என்னுடைய தேசத்துல இருக்கணும்னு, அதெல்லாம் என்னுடைய தேசத்தை மாற்ற போகிறது இல்லை. குடும்பங்கள் தான் என்னுடைய தேசத்தை மாற்ற போகிறது. அதை பல தேசத்தின் பெரிய பெரிய தலைவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம அதை உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆனா அது எங்க ஆரம்பிக்குதுன்னா குடும்ப தலைவரிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. So brothers and sisters, it is such a important thing. அது அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை, அதன் மூலமாக ஒரு குடும்பம் மாற முடியும். அடுத்தது 2 சாமுவேல் அதிகாரம் 21 வசனம் 8-13. இது யாராவது ஒருத்தர் படிச்சீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். 2 சாமுவேல் அதிகாரம் 21 8-13 வரைக்கும். 2 சாமுவேல் 21 அதிகாரம் வசனம் 8 முதல் 13. ஆயாவின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவனுடைய 2 குமாரனாகிய அர்மோனியையும் மேலிபோசத்தையும், சவுலின் குமாரத்தி ஆகிய மெகோலாத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரையிலிருந்து பெற்ற அவளுடைய 5 குமாரனையும் பிடித்து அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்பு கொடுத்தான். அவர்களை கர்த்தருடைய சமூகத்தின் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். அப்படியே அவர்கள் 7 பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள். வார்கோதுமை அடுப்பு தூக்குகிற அடுப்பு காலத்தில் முந்தின நாட்களிலே அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள். அப்பொழுது ஆயாவின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பால் 2 புறவையை எடுத்துக் கொண்டு போய் அதை பாறையில் மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்ய மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளாலும் இரவில் காட்டு மிருகங்களினாலும் அவர்கள் மேல் இட ஒட்டாதிருந்தார். ஆயாவின் குமாரத்தை ஆகிய ரிஸ்பால் என்னும் சவுலின் மறுமனையாட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது போய் பெலிஸ்தர் கில்போவாவிலே சவுலை வெட்டின போது பெத்சானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும், கிலேயாத்திலுள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருத்தளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் இரும்புகளையும் அவன் குமாரனான யோனதானின் இரும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோடு சேர்த்து
நான் இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கோன்னு தெரியல. யாரு எந்த ஒரு பெண்மணியை பத்தி சொல்லப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு வந்து ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரிஸ்பா அப்படின்ற பெண்மணிக்கு கொடுத்து சொல்லப்பட்டிருக்கு. நான் இந்த ரிஸ்பா பத்தி யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, நான் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பெண்மணி. ஆனா பைபிள்ல நம்ம நிறைய படிக்காமல் இருக்கிற ஒரு பெண்மணி. நான் சவுல் ராஜா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சவுலுடைய மகன் தாவீது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா. அதுக்கு நடுவுல ஒரு அற்புதமான ஒரு ராஜா இருந்தார். சவுலுக்கு அடுத்த ராஜா, அவரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாவீது அவர் தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் இதுல சவுலுடைய காலகட்டத்துல வந்து அவர் வந்து ஒரு சின்ன ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறாங்க. அந்த உடன்படிக்கையில யார் கூட ஏற்படுத்துறாங்கன்னா, இந்த கிபியனைட்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு மக்களோட உடன்படிக்கை ஏற்படுத்துறாங்க. வசனம் 9 பாத்தீங்கன்னா கிபியனைட்ஸ் இருக்கும். இதுல ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி நீங்க புரிஞ்சுக்கணும். மோசஸ் மக்களை வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த பாலம் தேசத்துல மோசஸ் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் ஜோஷுவா அவங்களை வழி நடத்துறாங்க. ஜோஷுவா மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு கிபியனைட்ஸ் அப்படின்ற ஒரு தேசத்து மக்கள் அவங்க சந்திக்கிறாங்க வெளியில. அந்த தேசத்துக்கு வந்த உடனே அந்த கிபியனைட்ஸ் மக்கள் வந்து ஜாஷுவா பார்த்து பயப்படுறாங்க. ஜாஷுவா எங்களுக்கு கொலை செஞ்சுட்டு எங்களை எல்லாம் சாகடிச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் ஜாஷுவாவோட சொல்றாங்க, கிபியனைட்ஸ், நீங்க எங்களை கொலை செய்யாதீங்க, உங்களுக்கு வேண்டிய பாதையை நாங்க அமைச்சு கொடுத்துடுறோம். நீங்க போறீங்க இல்லையா, இந்த பாதையை நாங்க காமிச்சிடுறோம், நீங்க ஆனா எங்களை எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுத்துறாங்க, ஒப்பந்தம். நாங்க உங்களுக்கு பாதையை கொடுத்துடுறோம், நீங்க எங்களை சாகடிக்க கூடாது. ஸோ அந்த ஒப்பந்தத்துல 2 பேரும் கையெழுத்திடுறாங்க. சந்தோஷமா ஜாஷுவா போயிருந்தாங்க. இந்த ஒரு ஒப்பந்தத்தை உடைத்தவர் சவுல். ஓகே, இதுல ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். தேவருக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இதை உடைத்தவர் சவுல். ஸோ உடைச்சிடுறாரு. அப்புறம் சவுலை இழந்துடுறாரு. அப்ப தாவீது ராஜாவாக மாறுகிறார். அப்பொழுது அந்த நாட்டில் ஒரு பெரிய பஞ்சம் வருது. 3 வருடங்கள் ஒரு பெரிய பஞ்சம். தாவீது தேவனிடத்தில் ஜெபிக்கிறாங்க. பஞ்சம் இருக்கு, மக்கள் கஷ்டப்படுறாங்க, சாப்பிடுறதுக்கு உணவு இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ கடவுள் தாவீதுகிட்ட சொல்றாரு, இந்த பஞ்சத்திற்கு காரணம் சவுல். இந்த கிபியனைட்ஸோட ஏற்படுத்தின ஒப்பந்தத்தை சவுல் உடைச்சிட்டார் அப்படின்னு ஒண்ணு. தாவீது நேரா அந்த கிபியனைட்ஸ்ட போறாரு. ஆமா, தப்பு நடந்துருச்சு, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிபியனைட்ஸ் சொல்றாங்க, சவுலுடைய 7 பசங்க எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாம அவனை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 7 பேர்ல 5 பேர் சவுலுடைய பசங்க, அந்த பேர பசங்க. அந்த 2 பேர் வந்து அந்த ரிஸ்பா அப்படின்னு சொன்ன இல்லையா, ரிஸ்பாவுக்கு பிறந்த 2 மகன்கள். ரிஸ்பா வந்து சவுலுடைய மனைவி கிடையாது, சவுலுடைய மறுமனையாட்டின்னு சொல்லுவாங்க பைபிள்ல. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக தான் அந்த பெண்மணி இருந்திருக்காங்க, ரிஸ்பா. ஸோ ரிஸ்பாவுக்கு பிறகு 2 மகன்கள், சவுலுடைய 5 கிராண்ட்சன்ஸ், பேர பசங்க. ஓகே, இவங்களை தாவீது எடுத்து கிபியனைட்ஸ்க்கு கொடுத்துறாங்க. கிபியனைட்ஸ் அவங்க 7 பேரையும் தூக்கு மாட்டி கொலை செய்து அந்த நகரத்தினுடைய வாசல் அவங்க போட்டுடுறாங்க, தொங்க விட்டுருக்காங்க. ஜென்ரலா அந்த காலகட்டங்கள்ல ஒருவர் இறந்த பிறகு, தூக்கு மாட்டியோ இல்ல சிலுவையில இறந்த பிறகு, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக அவங்களை எடுத்து அடக்கம் பண்ணிடணும். ஆனா கிபியனைட்ஸ் அதை செய்யல. காரணம் அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறுப்பு. ஏன்னா சவுல் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. சோ அவங்களுடைய பிணம் தொங்கி போட்டிருக்கு. ரிஸ்பா கேள்விப்படுறா, என்னுடைய 2 மகனுடைய பிணம் தொங்கி போட்டிருக்கு. ரிஸ்பா நேரா அங்க ஓடி வரான். அதான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அங்க வந்து அதாவது ஆல்மோஸ்ட் 4 to 6 மாதங்கள் அதே இடத்துல அந்த பாறையின் மேல ஒரு சாக்கு துணியை போட்டுட்டு அதுலேதான் அவன் நைட்டு தூங்குறான். அந்த இடத்துலதான் அவர் வாழ்ந்தார். எதற்காக வாழ்ந்தார் அங்க இருந்தார்னா, பகல்ல வருகிற பறவைகள் தன்னுடைய மகனை கொத்தி சாப்பிடக்கூடாது, இரவுல வருகிற ஓநாய்கள் தன்னுடைய மகனுடைய உடலை வந்து கடிச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரியத்திற்காக 6-7 மாதங்கள், ஆல்மோஸ்ட் 4 to 6 மாதங்கள் அதே இடத்துல இருந்து தன்னுடைய மகனை பாதுகாத்தாள்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஹார்வெஸ்ட் காலத்திலிருந்து மழை காலம் வரைக்கும், அப்படின்னா 4 to 6 மாதங்கள். இவள் ஒரு விதவை, மனைவி கிடையாது, மறுமனையாட்டி, ஒரு பெண். அந்த ஒரு காலகட்டங்கள்ல ஒரு பெண்ணை எப்படி பார்த்திருப்பாங்க, ஒரு மறுமனையாட்டியை எப்படி பார்த்திருப்பாங்க, ஒரு விதவை எப்படி பார்த்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க 2 பேரும் என்னுடைய மகன்கள்,
அடுத்த 5 பேரும் என்னுடைய கணவனுடைய பேர குழந்தைங்க. அவங்களுடைய சாவு இவ்வளவு கேவலமா பறவைகளால் கொத்தப்பட்டு மிருகங்களால் அடிக்கப்பட்டு சாகக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதியோடு பாதுகாத்தாங்க பைபிள்ல சொல்லப்படுது. நான் அந்த 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 உடல்ல புழுகள் வந்திருக்கும். அந்த உடல்கள் கருகி உப்பி பிளாக்கா மாறி சதைகள்லாம் விழுந்து ஒருவேளை அந்த ஒரு எலும்புக்கூடு மட்டும்தான் தொங்கிட்டு இருந்திருக்கும். ஆனாலும் அவள் அந்த இடத்துல இருந்து அந்த உடல்களை பார்த்து கொண்டாங்க பைபிள்ல பாக்குறோம். தாவீது இதை கேள்விப்பட்ட உடனே அங்க வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த உடல்களை கீழே கொண்டு வந்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு சென்று அந்த 7 பேருக்குமே ஒரு ராயலான ஒரு பரியல் ஏற்பாடு செய்தாங்க பைபிள்ல பாக்குறோம். தாவீது அப்படி செய்ததுக்கு உண்டான ஒரு காரணம் ரிஸ்பா. ஒரு பெண்ணால தன்னுடைய குடும்பத்திற்காக இவ்வளவு போராடும் போது நம்மளால போராட முடியாது. இறந்து போற உடல்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மனைவி ஒரு தாய் போரிட்டு இருக்கா பைபிள். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய கணவர்கள், நம்மளுடைய மனைவிகள் அவர்களுக்காக போராடக்கூடிய ஒரு உறுதி, ஒரு மனப்பான்மை நம்மிடத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எங்க ஆரம்பிக்க போறோம்ன்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி. எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நம்ம தான் நம்முடைய குடும்பத்துக்காக போராடணும். ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இன்னொரு வசனம் பார்க்கலாம். அடுத்தது சங்கீதம் அதிகாரம் 128 வசனம் 1-4 வரை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதுல இருந்துதான் தேவன் நம்முடைய முயற்சியை ஆரம்பிக்கிறோம் தேவன் சொல்றார். சங்கீதம் 128 வசனம் 1-4 வரை. சங்கீதம் 128 அதிகாரம் வசனம் 1-4 வரை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசம் உன் மனைவி உன் வீட்டு வளங்களில் கனித்தரும் திராட்சைக்குடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த வசனத்துல யாரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஒரு கணவர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த கணவர் சொல்லலாம். அடுத்து யாரும் தெரியுமா? வசனத்துல மனைவி சொல்லப்பட்டிருக்கு. கணவருக்கு என்ன செய்யணுமோ கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இன்னைக்கு நான் என் குடும்பத்தை ஆசைப்படுறேன், என்னுடைய குடும்பத்தை தேவனுக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன், என்னுடைய குடும்பம் தேவனிடத்தில் நினைக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க ஆரம்பிக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிறதுல இருந்து ஆரம்பிக்கணும். அது யாரு செய்யணும்? ஃபர்ஸ்ட் நான் செய்யணும். இங்க இருக்கிற கணவர்கள் செய்யணும். இங்க இருக்கிற தகப்பன்கள் செய்யணும். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு இருதயம், கர்த்தருக்கு பயந்து அவர் சொல்லியிருக்கிற காரியங்களுக்கு நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் இடம் கொடுக்கிற ஒரு மனப்பான்மை. அப்படி அவர் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய மனைவி என்ன செய்வாங்களாம்? வசனம் 3 அதாவது ஒரு திராட்சை செடி நீங்க பார்த்துப்பீங்களா என்னன்னு தெரியல. தேனியில கோயம்புத்தூர்ல போயிருந்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த 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 மெயினான ஒரு திராட்சை செடி இருக்கும். ஓகே, அதை சுத்தி என்ன இருக்கும்? கொடிகள் இருக்கும். அந்த மெயினா இருக்கிறது யார் தெரியுமா? கணவர்கள். மனைவிகள் என்ன பண்ணுவாங்களா? அவரை சுத்தி அப்படியே வளருவாங்க. தனியா வளர மாட்டாங்க, அவரை சுத்தி தான் வளருவாங்க. புரியுதுங்களா? அந்த கணவன் தேவனிடத்தில் நிறைஞ்சு இருக்கும் பொழுது அவரை சுத்தி அந்த மனைவி வளருவாங்களாம். அந்த வீட்டுல அவங்க சந்தோஷமா அந்த மனைவி இருப்பாங்களாம். அந்த வீட்டுல இருக்க மனைவி எவ்வளவு சிரித்த முகத்தோடு இருப்பாங்களாம். அந்த வீட்டுல இருக்க மனைவி அவ்வளவு பூரிப்போடு இருப்பாங்களாம், உற்சாகமா இருப்பாங்களாம், நிறைவோடு இருப்பாங்களாம், சமாதானத்தோடு இருப்பாங்களாம். ஏன்? அந்த கணவர் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதராக மாறிக்கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அடுத்தது யாரும் வந்து சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? ஒலிவ மர கன்றுகளை போல அவ்வளவு சந்தோஷமா அந்த வீட்டை சுத்தி ஓடிட்டு இருப்பாங்களாம். டைனிங் டேபிள் சுத்தி ஓடிட்டு இருப்பாங்களாம். ஹாப்பியா இருப்பாங்களாம், சந்தோஷமா இருப்பாங்களாம். எதுல இருந்து ஆரம்பிக்குது? அந்த கணவர் தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்குது. Brother, sister, this is exactly the family that God is bringing before us.
நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கமோ இல்லை நேரையோ பின்னாடியோ உடைந்து போன மக்களை நம்ம நிறைய பார்க்கிறோம். உடைந்து போற குடும்பங்களை நிறைய பார்க்கிறோம். உடைந்து போற உறவுகளை நம்ம நிறைய பார்க்கிறோம். ஆனா தேவன் சொல்றானா, நீ நிறைய உடைஞ்சு போறதை பார்த்து நீ ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிட்ட. நீ நிறைய உடைஞ்சு போறதை பார்த்து ஒருவேளை என் குடும்பமா அப்படிதான் உடைஞ்சு போற குடும்பமா மாறிடும்னு நீ நம்ப ஆரம்பிக்கிற. ஆனா நான் உனக்கு ஒரு அழகான குடும்பத்தை காமிக்கிறேன்னு சொல்லி இந்த வசனத்தை நமக்கு முன்னால் கொண்டு வந்தார். இதுதான் த ஐடியல் ஃபேமிலி. இதுதான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளான ஒரு ஃபேமிலி. என்னிடத்துல நிலைத்திருக்கிற கூடிய ஒரு நபர் இருந்தார்னா அவருடைய குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பமா தான் இருக்கும் தேவன் சொல்றாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலிக்கு பைபிள் இடம் இருக்கும் பொழுது உன்னிடத்திலே இடம் இருக்குன்னு சொல்றாங்க. பைபிள்ல நடந்ததுன்னா உன்னுடைய குடும்பத்திலே நடக்கும்னு சொல்றாங்க. சோ பிரதர் சிஸ்டர், திஸ் இஸ் வேர் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஹஸ்பண்ட். எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா கணவரிடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அந்த கணவர் தேவனுக்கு பயப்பட ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த குடும்பம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பமா இருக்கும். கடைசியா உனக்கு ஒரு பிக்சர் காமிக்கிறேன். எஸ், இது சோலார் சிஸ்டம் சொல்லுவாங்க தமிழ்ல, சூரிய குடும்பம். ஓகே, நடுவுல இருக்கிறது ஓகே, கடைசியா இருக்கிறது நெப்டியூன் அப்படின்னு சொல்றது. இந்த ப்ளூட்டோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ப்ளூட்டோ காணாம வச்சு அப்படின்னு சொல்றாங்க, தெரியாது. ஓகே, அந்த அந்த சூரியனுக்கும் நெப்டியூனுக்கும் உள்ள தூரம் வந்து 2 பில்லியன்ல இருந்து 4 பில்லியன் மைல்கள் தூரம் அந்த நெப்டியூன் இருக்கு. ஆனா அது எல்லாமே ஒரே ஒரு பாதையில சூரியனை சுத்தி கொண்டிருக்கிறது. அது என்ன பாதை? புவியின் அந்த அந்த கிராவிட்டி. ஆனா அந்த பாதை என்ன சொல்லுவோம்? ஓகே, நான் சூரியன் அதை இழுத்து பிடிச்சிருக்குமா? நீள்வட்ட பாதை. எக்ஸாக்ட்லி, சூரியன் அதை பிடிச்சிருக்குமா? கிராவிடேஷனல் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் அதை இழுத்து பிடிச்சிருக்கு. 2 மில்லியன்ல இருந்து 4 மில்லியன் மைல்கள் தூரத்துல இருக்கிற நெப்டியூனை கூட இழுத்து பிடிச்சிருக்கு. அந்த புவியீர்ப்பு சக்தி இல்லைன்னா அந்த கோள்கள்லாம் தூக்கி எறியப்படும். தூக்கி எறியப்பட்டு திசை மாறி போயிடும். நடுவுல தேவன் இருக்கா. தேவன் நம்மளை இழுத்து பிடிச்சிருக்கிறார். அந்த கிராவிடேஷனல் புல்ல நம்மளால இழுத்து வச்சிருக்கிறார். ஒருவேளை எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதுல இருந்து விடுபட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா நம்ம தூக்கி எறியப்படுவோம். அதனாலதான் இங்க பல குடும்பங்கள் தேவன் வேண்டாம்னு சொல்லி வெளியே போயிருக்கிறாங்க. தேவனை நம்பாம வெளியே போயிருக்கிறாங்க. தேவன் இல்லைன்னு வெளியே போயிட்டாங்க. தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாத்தலன்னு வெளியே போயிட்டாங்க. தேவனுடைய குடும்பத்துல கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்காரு, எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க மாட்டாருன்னு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. அந்த புவி ஈர்ப்பு, அவருடைய அந்த ஒரு ஈர்ப்பு சக்தியில இருந்து விலகி வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தினுடைய ஃபியூச்சர் எப்படி அமைய போகுது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? தேவனுடைய புவி ஈர்ப்புக்குள்ள இருக்க போகிறோமா, அதுல இருந்து விலகி போக போகிறோமா? அதனாலதான் முந்தைய வசனத்துல தேவன் சொல்றாரு, தேவனுக்கு பயப்படுகிற இருதயம் மட்டும் இருந்தால் மட்டுமே தேவனோடு நம்மளால் நிலைச்சிருக்க முடியும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். குடும்பங்கள் எந்த திசையில போகுதோ அந்த திசையில தான் நம்ம சபையும் போகுது. நம்முடைய குடும்பம் ரொம்ப மோசமாயி சர்ச்சு சூப்பரா இருக்கும்னா எதிர்பார்க்கவே முடியாது. நீங்க உங்க குடும்பமும் என்னோட குடும்பமும் எப்படி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் சபை இருக்கும். ஸோ இன்னைக்கு சபை மாறணும்னா குடும்பம் மாறணும், சபை வளரணும்னா குடும்பங்கள் வளரணும். நான் இருக்கிற இடத்துல நான் ஒளியான ஒரு குடும்பமா இருந்தேன்னா என்னை நோக்கி என்னுடைய நெய்பர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க, என்னை நோக்கி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. நீங்க மட்டும் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? உங்க பசங்க மட்டும் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? உங்க மனைவி மட்டும் ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க? கேட்க ஆரம்பிப்பாங்க, நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பாங்க, நம்ம கூட நேரம் செலவழிக்க ஆரம்பிப்பாங்க, நம்ம கூட சபைக்கு வர ஆரம்பிப்பாங்க, வேதத்தை படித்து அவங்களும் மாற ஆரம்பிப்பாங்க. எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் a happy family. ஸோ இதை நான் சொல்வதற்கு உண்டான காரணம், நம்ம எல்லாருமே இப்போ கொஞ்சம் நம்முடைய ஃபேமிலியை சீரியஸா பார்க்கணும், சீரியஸா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும், வேதத்தை குடும்பத்திற்குள்ளாக கொண்டு வர ஆரம்பிக்கணும், தெய்வ பயத்தை நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக கொண்டு வர ஆரம்பிக்கணும். I pray that if that happens, our families will change, our church will change, Chennai will change, India will change. நம்முடைய இந்திய தேசமே மாற முடியும். பட் அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்முடைய குடும்பங்கள் இருந்து ஆரம்பிக்கும். Let's have a prayer and we'll close out. அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வேலையில பிதாவே, நாங்கள்
எங்களுடைய குடும்பங்களுக்கு இன்னும் ஆழமாக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும்படியான இருதயம் உள்ளவர்களாக மாறவும் இன்னும் அதிகமாக நாங்கள் உண்மையிலிருந்து பலம் பெற்ற எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பேணி பாதுகாப்பதற்குண்டான இருதயத்தை நீங்கள் கொடுத்திருக்கோம். இந்த வேலைக்காக நன்றி சொல்லி, உடைய மகனுக்காக நன்றி சொல்லி, இதை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, brothers.